பொதுச் செயலாளராக தேர்வு செய்தவர்களே தற்போது அதனை எதிர்ப்பதில் எந்த முகாந்திரமும் இல்லை என தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா கூறியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அணி எம்பிக்கள் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலா தனது கையெழுத்திட்ட 70 பக்கங்களை கொண்ட பதில் கடிதத்தை வழக்கறிஞர்கள் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். அந்த பதில் கடிதத்தில் அதிமுகவின் அதிகாரமிக்க பொதுக்குழுவே தன்னை பொதுச் செயலாளராக நியமித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது புகார் தெரிவித்தவர்கள்தான் பொதுச் செயலாளராக தனது பெயரை முன்மொழிந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். நியமனத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கையில் எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கிய உத்தரவை ஜெயலலிதாவே ரத்து செய்துவிட்டதால் பொதுச் செயலாளர் நியமனத்தின் போது தாம் உறுப்பினராக இருந்ததாகவும் சசிகலா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 5 ஆண்டுகளாக உறுப்பினராக இல்லை என்ற காரணத்தை கூறி நியமனத்தை செல்லாது என அறிவிக்க முடியாது என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா தெரியப்படுத்தியிருக்கிறார். இதே விவகாரத்தில் சசிகலாவுக்கு பதில் ஏற்கனவே டிடிவி தினகரன் பதிலளித்ததை ஏற்க முடியாது என தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது.